ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 3க்கு உண்டான பிளானை தான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி தான் வீடியோஸ் அண்ட் லைவ் கிளாஸ் அண்ட் லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம நேற்று வந்து ஜிகே அண்ட் மேக்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். வெற்றிகரமாக 100 மேக்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஒரு 50 மேக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்குள்ள மேக்ஸ் டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சதவீதம் அண்ட் லாப நஷ்டம். சதவீதத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின். அதே மாதிரி லாப நட்டத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின். ஆக மொத்தம் ஒரு 50 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-50 அப்படின்ற ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 50 கொஸ்டினில் எத்தனை பேர் மார்க் எடுத்து பார்க்கலாம். ஸோ வந்து சதவீதம் அண்ட் லாப நஷ்டம் இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம லைவ் கிளாஸ் லைவ் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 3 to 4 அந்த டைம் வந்து வச்சுக்கலாம். 3 to 4 அந்த டைம் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் என்ன டாபிக் அப்படின்னா தமிழில் வந்து ஆல்ரெடி நம்ம 6வதுலேருந்து 9வது புத்தகம் வரைக்கும் முடிச்சு, சரி 8வது புத்தகம் வரைக்கும் முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம 9வது புத்தகம் பார்க்க போகிறோம். ஸோ 9வது புத்தகத்தில் கூடிய அந்த 9 நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் வச்சுங்க காலையில் 11 மணிக்கு 11 to 11:30 வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது அந்த 9 நம்ம ரிவிஷன் கிளாஸ் பார்க்க போகிறோம். அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு, ஓகேவா, காலைல 11 to 11:30 பார்த்தீங்கன்னா லைவ் வந்துடும், லைவ் கிளாஸ் வந்துடும். நைட்டு 9 மணிக்கு என்ன அப்படின்னா லைவ் டெஸ்ட், ஓகேவா, மாடல் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 9th புக்லேருந்து ஒரு 200 கொஸ்டின் நம்ம வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம். ஓகேவா? அந்த 200 கொஸ்டின் ஒருத்தான கொஸ்டின் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வைக்கிறோம். சரிங்களா? ஓகே, இதுக்கு நடுவில் கேப் இருக்கும் பட்சத்தில் ஏதாவது கேப் இருக்குன்னா அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 9th புக்குடைய புக் பேக் கொஸ்டின் வந்து நான் போட்டு விட்றேன். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பிளான் வந்து இவ்வளோ தான். ஸோ நடுவில் என்ன ஷார்ட்ஸ் என்ன கொடுக்குற மாதிரி தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக வந்து 2 நாளை வந்து நிறைவு செஞ்சுட்டோம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்கேன். நேற்று லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12 மணிக்கிட்ட 12:15 தான் வந்து முடிச்சோம். ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது நம்ம ஒரு டைமை வந்து டார்கெட் வச்சோம். ஆனால் தாண்டி போக போகுது. அதாவது நேரம் வந்து கடந்து போனாலும் நம்மளுடைய இலக்கை நம்ம சரியாக அடைஞ்சிட்டோமான்றது தான் முக்கியமான விஷயம். ஓகேவா? நேற்று பிளானை வந்து நம்ம வந்து வெற்றிகரம் முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலையோட நிறைய பேர் தூங்கியிருப்பீங்க. ஸோ காலையில் எந்திரிக்கிறதுக்கு கூட லேட்டாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 10 நாட்களும் தூக்கத்தையும் சாப்பாட்டையும் குறைக்காதீங்க. ஓகே, நிறைவா தூங்க, நிறைவா சாப்பிடுங்க, பார்த்துக்கலாம். தூங்கி எழுந்து அதே மாதிரி சாப்பிட்டு இருக்கக்கூடிய மீதி நேரத்தை நீங்க படிச்சா போதும். ஓகே, சாப்பாட்டை கட் பண்ணிட்டு படிக்காதீங்க, அதே மாதிரி தூக்கத்தை கட் பண்ணிட்டு படிக்காதீங்க. ஒரு 6 மணி நேரம், குறைந்தபட்சம் 6 மணி நேரம் வச்சு தூங்குங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 6 மணி நேரம் தூக்கம், 3 முறை சாப்பாடு. இதை வந்து நீங்கள் 3 வேளை சாப்பாடு, இது ரெண்டுத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனம் வந்து ஒரு நேர்கோட்டில் இருக்கும். மனம் நேர்கோட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம படித்ததெல்லாம் மைண்டில் நிற்கும். ஓகேவா? ஸோ மனசை வந்து நம்ம தயார் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடலை வந்து தயார் பண்ணணும். ஓகேவா? நம்ம உடல் தயாராக இருந்தால் மட்டும்தான் நம்ம மனம் வந்து படிக்கிறதுக்கு தயாராக இருந்து நம்ம படிக்கிற கொஸ்டின் எல்லாமே வந்து நம்ம மூளையை வந்து பார்த்தீங்கன்னா உள்வாங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேவா? அதனால் ஆரோக்கியமான ஒரு வாழ்வு தான் ஆரோக்கியமான படிப்பு, ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கு அஸ்திவாரமாக இருக்குன்றத மறந்துடாங்க தயவு செஞ்சு. ஏன் அப்படின்னா சார் 10 நாள் தான் இருக்குது, நான் சாப்பாடு 10 நாளுக்கு அப்புறம் கூட சாப்பிட்டுப்பேன், 10 நாளுக்கு அப்புறம் கூட தூங்கிப்பேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இப்படி நீங்கள் 10 நாள் தூங்காம அப்படின்னா இதனுடைய இம்பாக்ட் எல்லாமே வந்து எக்ஸாமில் பாதிக்கும். ஓகேவா? அந்த கடைசி நேரத்தில் வந்து நம்ம ரிலாக்ஸாக படிக்கணும். யாரும் எந்த பதட்டமும் ஆகாதீங்க. சார் நான் படித்தேன் சார், ஒரு 10 கொஸ்டின் தெரியல சார்னா கவலையே படாதீங்க. நேற்று வச்ச டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு 120 தான் சார் போட்டேன், டோன்ட் வரி. ஓகே, நீங்கள் எவ்வளோ போடுறது முக்கியமே இல்லை, எவ்வளோ புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அவ்வளோதான். ஓகே, அந்த ஒரு மைண்ட் செட் பண்ணணும். நேற்று 50 மேக்ஸில் வந்து நான் வந்து 25 தான் சார் போட்டேன், 25 தெரியல, பாதிக்கு பாதி தெரியல, பாதி தெரிஞ்சிடுச்சு. ஓகே, பாதி நம்ம வந்துட்டோம், மீதி பாதி இருக்குது, அந்த மீதி பாதியை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டின் எக்ஸாமில் தான் நம்ம போடலாம் அப்படின்றத பற்றி யோசிங்க. ஓகே, இந்த டெஸ்ட்டில் மார்க் கம்மியான ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம மெயின் எக்ஸாமில் மார்க் கம்மியாகக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ எதெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள், அது போதும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளான் போட்டு படித்து தான் படிங்க, அது சைட் பை சைடாக இருக்கட்டும். கூடவே என்ன பண்ணீங்கன்னா இந்த பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்லத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஓகேங்களா? ஏதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இது கன்வீனியன்ட்டாக இல்லாதப்போ நான் சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டாக ஃபீல் ஆகக்கூடாது. அதுக்காக தான் நான் இது வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். சரிங்களா? ஸோ வந்து எந்த விதமான பயமும் பதட்டமும் வேணாம், ரிலாக்ஸாக படிங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த எப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டீல் பண்ணுறோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? கேஷுவலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா கேஷுவலாக கேர்லெஸ்ஸாக நான் சொல்ல, கேஷுவலாக மிக சாதாரணமாக நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணும்போது அதில் அசாதாரணமான நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதனால தான் இந்த டைம் பதட்டப்பட்டு பயப்பட்டு படிக்காதீங்க. பதட்டம், பயம்,
இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு ரிலாக்ஸாக படிங்க. ஒரு நான் எப்போ சொல்லக்கூடியதான், நியூஸ் பேப்பர் எப்படி படிப்பீங்களோ, எந்த எக்ஸ்பெக்டேஷனோட படிப்பீங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட படிங்க. நான் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுவேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நான் ஜெயிக்கலாம், யார் ஜெயிக்க போகிறாங்க, ஓகேவா? ஸோ நான் போஸ்டிங் எடுக்க போகிறேன். என்ன போஸ்டிங் மட்டும் தான் எனக்கு தெரியாது, மற்றபடி நான் நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்ற தைரியத்தோட மட்டும் படிங்க. தேர்வுக்கு வரைக்கும் தோல்வி பயத்தை காட்டாதீங்க, ஓகேவா? தேங்க்யூ.